ஹாய் ஆல். சளி 2 பேத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு நல்லா இதமாக கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பெஸ்ட் ரெமடின்னு சொல்லலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 10-20 சின்ன வெங்காயம், அதே மாதிரி 10-20 வெள்ளைப்பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதே ஸ்பூனில் மிளகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை 2 கிராமு, அதுக்கப்புறம் வந்து பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வல்லாரை, துளசி, தூதுவளை அந்த மாதிரி ஏதாச்சும் மூலிகையில் இருந்துச்சுன்னா 1-2 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் துளசி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த 2 எனக்கு கிடைக்கலைங்க. அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா கொள்ளு தான் மெயின். இதுக்கு கொள்ளை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு போட்டோன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அரைஞ்சி வரும். அதுக்காக அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி மறுபடியும் வேணுங்களாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது நெகுன்னு அரையாது. நம்ம எப்படி இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து லெமன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான், கொஞ்சம் தான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக வடித்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கசடு இருக்கும், இந்த கொள்ளெல்லாம் ஒரு சிலது அரைபடாமல் இருக்கும், அதனால் வடித்து பண்ணுறது பெட்டர். அப்புறம் எப்பவும் போல் வெங்காயம் மிளகாய் தாளித்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே மற்றதெல்லாம் ரசம் செய்கிற ப்ரொசீஜர் இது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த அரைக்கிற இன்க்ரீடியன்ட் ஒன்று மிஸ் ஆனாலும் நல்லா இருக்காது. முக்கியமாக கொள்ளு தான் இல்லை ஹீரோ. ஸோ நம்ம கரைச்சி வச்சதை வந்து வெங்காயம் மிளகாய் தாளித்ததுக்கப்புறம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரத்தையும் நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.